இந்துக்களின் பண்டிகைகளும் விழாக்களும் பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை போதிப்பனவாக விளங்குகின்றன. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த திருநாளான சுடர்களின் திருநாளை உலகம் முழுவதிலும் உள்ள இந்துக்கள் இன்று தீப திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்தில் தீபாவளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உண்மையாக இந்து மதத்திலே ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு பண்டிகை. தீபாவளி என்பது தீபத்தினால் வழிபடுகின்ற ஒரு பண்டிகை. தமிழர்களும் சிங்களவர்களும் எல்லோரும், முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து இலங்கை வாசிகள் என்ற தருணத்திலே ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து ஒரு முக்கியத்துவத்தை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும். மோதரை விஷ்ணு ஆலயத்தில் நடைபெற்ற தீபாவளி சிறப்பு பூஜைகளில் அதிகளவானோர் கலந்து கொண்டிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லைக்கந்தன் ஆலயத்தில் தீபாவளி விசேட பூஜைகள் நடைபெற்றன. யாழ் மாவட்டத்தில் தீப திருநாளை மக்கள் மகிழ்வுடன் கொண்டாடி வருவதுடன் ஆலயங்கள் தோறும் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலிலும் தீபாவளி பூஜைகள் நடைபெற்றன. தீபாவளியை முன்னிட்டு வவுனியாவில் விசேட தீபாவளி வழிபாடுகள் நடைபெற்றன. வவுனியா ஆதிவிநாயகர் ஆலயத்தில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் கோவில், தண்ணீரூற்று ஊற்றங்கரை பிள்ளையார் ஆலயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சியில் உள்ள இந்துக்களும் ஆலயங்களுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில், கிளிநொச்சி பிள்ளையார் கோயில் ஆகியவற்றில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயம், களுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்திலும் விசேட தீபாவளி பூஜைகள் நடைபெற்றன. பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்திலும் தீபாவளி பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன.